ஒரே டென்ஷனா இருக்குமா, ஒரே டென்ஷனா இருக்கு. என்னங்க, என்ன பிரச்சனை? அதாவது அவனை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. பலார் பலார் நடந்து போல இருக்கு. யார பார்த்தா இரிட்டேட் ஆகுது? பின்ன நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேறான் அவன். யாரு? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேறான். ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லு. கொஞ்சமாவது அறிவு இருக்கு வேணா? அவன் என் தம்பி தான். நீ முதல்ல அவனுக்கு போனை போட்டு நான் எது சொன்னாலும் கேட்க சொல்லு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் எது சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லு அவங்ககிட்ட. டக்குன்னு டக்குன்னு சொல்லு. யோசிக்கிறதுக்காக கொஞ்சம் கூட புத்தி இருக்காது. இல்ல நான் படுற கஷ்டத்தை அவன் பார்க்க வேணாம், அதே அவன் யோசிக்க வேணாம். ஹலோ, என்ன ஆச்சு? ஏன் உங்க அண்ணனை இவ்வளவு டென்ஷன் ஆக்கி பாக்குறீங்க? அவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. உங்க அண்ணன் என்ன சொல்றாரு அதை மட்டும் செய்யுங்க. அவர் என்ன உங்க நல்லதுக்கு தான் சொல்ல போறாரு. அவர் எது சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தான். அவ்வளவுதான். வெளியே போன. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. என் தம்பி எவ்வளவு நல்ல பையன். நீயே சொல்லியிருக்கல அவனுக்கு நல்ல பொண்ணு தான் கிடைக்கும்ட்டு. ஆனா அவன் உங்க அப்பா கிட்ட போயிட்டு உன் தங்கச்சிய பொண்ணு கேட்க சொல்றான் பானே. ஏன் பானே, உன் குடும்பத்துக்கு நான் ஒருத்த மட்டுமே கொத்தடிமையா இருக்கிறது பத்தாது, இதுல அவன் வேற வந்து மாட்டின்னு ஒட்டுமொத்த குடும்பம் கொத்தடிமையா இருக்கணும். இவனெல்லாம் என்ன பண்றது? கொஞ்சமாவது நான் படுற கஷ்டம் அவனுக்கு தெரிய வேணாம். அறிவு இல்லாதவன். என்ன சொன்ன? நீங்க எங்க குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருக்கிறீங்க. பின்ன உங்க அப்பா சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு உங்க அம்மாவுக்கு வீட்டுக்கு காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்து உன் தங்கச்சி காலேஜுக்கு கூட்டு போயிட்டு கூட்டினு வந்து இருந்தா என்ன கொத்தடிமைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? பொண்ணு கிடைக்காம கையில காலில் உண்டு பொண்ணா கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குறை சொல்றது. உங்களுக்கு பொண்ணு கொடுத்ததே